குக்குவும் பியூட்டியும் ஒரு நாள் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு கோரிக்காக அங்க வந்துச்சு. பசங்களா, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு எங்க அம்மா சோளம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, நாங்க அதை தான் சாப்பிட்டோம். எனக்கு தெரியும் உங்க அம்மா சோளம், நெல்லு, கோதுமை இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, தினமும் இந்த மாதிரி காஞ்ச தானியங்களை உங்களால எப்படி சாப்பிட முடியுது? இங்க பாத்தீங்களா, நான் என்னோட பையன் ஜக்குவுக்கு மாம்பழம், திராட்சைப்பழம், மாதுளம்பழம் இப்படி தினமும் வகை வகையான பழங்களை எடுத்துக்கிட்டு போறேன். அப்படியா? இந்த மாம்பழத்தை நீங்க ஜக்குவுக்காக எடுத்துக்கிட்டு போறீங்களா? ஆமா, என் பையன் உங்களை மாதிரி தானியங்களை சாப்பிடவே மாட்டான். பழம் கொண்டு போனாதான் சாப்பிடுவான். இப்படி பழத்தை சாப்பிட்றதால அவன் சீக்கிரம் பெரியவன் ஆயிடுவான். அதாவது உங்களை எல்லாம் விட சக்திசாலியா ஆக போறான். இப்படி அந்த குழந்தைங்க கிட்ட வாழ்க்கை வந்த படியெல்லாம் பேசின கோரிக்காக பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. குழந்தைங்களா, உங்களுக்கு இன்னைக்கு சோளம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டி அதை சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா குக்கு அதை சாப்பிடவே இல்லை. குக்கு, உனக்கு பசி இல்லையா? ஏன் சாப்பிடாம உட்கார்ந்துருக்க? எனக்கு பசி இருக்கு, ஆனா இந்த தானியங்களை சாப்பிட மாட்டேன். தினமும் இந்த தானியங்களை சாப்பிட்டு அழுத்து போச்சு. எனக்கு இனிப்பான பழங்கள் வேணும். அப்பதான் நானும் ஜக்கு மாதிரி பலசாலி ஆக முடியும். குக்கு, கோரி ஆண்டி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. குக்கு, கோரியக்கா இப்படிதான் குழந்தைங்க கிட்ட வாய்க்கு வந்தபடி போய் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்பாத. அவங்க உணவுக்காக திருட கூட செய்வாங்க. நல்ல வழியில போக நினைக்கிற யாரும் கோரியக்கா பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏம்மா, நம்மளால பழங்களை சாப்பிட முடியாதா? நமக்கு பழங்கள் கிடைக்காதா? நான் சாப்பிட்டா பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்படி சொன்ன குக்கு கோவத்துல அப்படியே படுத்துங்க ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வச்ச குக்கு இன்னும் கோபத்துலதான் இருந்தான். காலையில கூட அம்மா கொடுத்த தானியங்களை குக்கு சாப்பிடவே இல்ல. பியூட்டி, நீ இந்த தானியங்களை சாப்பிடு, தம்பிய பத்திரமா பாத்துக்க. நான் போய் குக்குவுக்கு ஏதாவது பழங்கள் எடுத்துட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு கிளைமேட்டை பாத்தீங்களா? ரொம்பவும் மோசமா இருக்கு. எப்ப வேணாலும் மழை வரலாம் போல இருக்கு. இந்த சமயத்துல நீங்க போக வேண்டாம். நான் இந்த தானியங்களை சாப்பிடவே மாட்டேன். உன் தம்பி சொன்னதை கேட்டியா? அவனை மட்டும் நான் எப்படி பட்டினி போட முடியும்? நான் போய் பழங்களை எடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. பழங்களை தேடி பறந்து போன சோனா குருவி ஒரு மாமரத்துல போய் உட்கார்ந்துச்சு. ஆனா அந்த மாமரத்துல பழங்கள் எதுவுமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? நான் பழங்களை எடுக்காம வீட்டுக்கு போனாலும் குக்கு தானியங்க சாப்பிட மாட்டான், பட்னி தான் கிடப்பான். அவன் அப்படி பட்னி கிடக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நான் பக்கத்து காட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறம் அது பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. பக்கத்து காட்டுக்கு வந்த உடனேயே ஒரு மரத்துல ஒரே ஒரு ஆப்பிள் பழம் இருக்கிறத சோனா குருவி பாத்துருச்சு. உடனே அந்த மரத்துக்கு போய் அந்த ஆப்பிளை பறிச்சு எடுத்துக்கிச்சு. இந்த சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. உடனே சோனா குருவி ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் மழைக்காக ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. என்னோட குழந்தைங்க வீட்டுல தனியா இருப்பாங்க. இப்படி மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன். குக்கு, பாத்தியா? மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. அம்மா இந்த சமயத்துல எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் ஒன்னால வந்தது. ஒன்னாலதான் அம்மா வீட்டை விட்டு வெளியில போனாங்க. இப்படி மழை வரும்னு எனக்கு என்ன தெரியும்? அக்கா, அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராதில்ல. நாம பழங்களை சாப்பிட ஆசைப்பட்டதால எவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்குன்னு குக்குவுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. மழை விடுன்னு நினைச்ச சோனா குருவி ரொம்ப நேரம் அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தது. ஆனா மழையோட வேகம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. இதுக்கு மேலேயும் இங்க உட்கார்ந்துருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. அப்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கே போக முடியாம போயிடும். இப்படி நினைச்ச சோனா குருவி அந்த ஆப்பிளை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சது. தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த சோனா குருவி சில இடங்கள்ல பறக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டது. காத்தோட வேகம் அதிகமா இருந்ததால சோனா குருவியால சீரா பறந்து போக முடியல. இதனால சோனா குருவி முட்கள் நிறைந்திருக்கிற ஒரு மரத்துல போய் மோதி கீழே விழுந்துடுச்சு. இப்ப சோனா குருவியோட ரெக்கையில காயம் உண்டாயிடுச்சு. அந்த காயத்துல இருந்து ரத்தமும் வர ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பொருட்படுத்தாத சோனா குருவி அந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து பறந்து வந்த சோனா குருவி சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. தன்னோட அம்மா இப்படி காயத்தோட வந்து படுத்திருக்கிறத பார்த்த குழந்தைங்க 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க.
அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? இந்த காயம் எப்படிம்மா வந்துச்சு? அம்மா உங்க ரெக்கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னாலதான் ஆச்சு. நான் நல்லவனே கிடையாது. குக்கு அழாதடா, இந்த ஆப்பிளை வாங்கிக்க. இந்த ஆப்பிளை நான் உனக்காக தான் பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். அம்மா அப்படி சொன்னப்ப குக்குவுக்கு ரொம்பவும் வெக்கமா இருந்தது. ஒரு ஆப்பிளுக்காக அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு நினைக்கிறப்ப அவன் கண்ணில இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு. ரக்கையில காயம் படுறதால சோனா குருவிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அம்மா அம்மா உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பருந்து டாக்டர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா நானும் உன் கூட வரேன். நீ எங்கேயும் வர வேண்டாம், வீட்லயே இரு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உடனே குக்கு மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. இந்த கோரி ஆண்டி பேச்சை கேட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். மற்றவங்கள பார்த்து அதே மாதிரி நாமளும் ஆக ஆசைப்படக்கூடாதுன்னு இப்ப கத்துக்கிட்டேன். ஆமா குக்கு, நமக்கு எது ஏத்ததுன்னு நாம தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ பழம் சாப்பிட ஆசைப்பட்டதால தப்பு இல்லை, ஆனா அதை உடனே சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட பாரு, அதுதான் தப்பு. இதே மாதிரி தான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, உடனே முன்னேறணும்னு நினைக்கிறது தான் நம்மளை ஆபத்தான பாதைக்கு இழுத்துட்டு போயிடும். இதே சமயத்துல சாகர் புறாவும் அதோட மனைவி ராணி புறாவும் சோனாக்குடியோட வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வந்த உடனே ராணிபுரா அதை எடுத்துட்டு வந்த மருந்தை வச்சு சோனாக்குடியோட ரக்கையில கட்டு போட்டுச்சு. அதனால ரக்கையில இருந்து ரத்தம் வரது நின்று போயிருந்தது. பிறகு சோனாக்குடியோட வாயில காய்ச்சலுக்கான மருந்தையும் ஊத்தினாங்க. ராணி, எனக்கு காயம் பட்டது, காய்ச்சல் வந்தது, இதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சோனா, நீ மழையில காயத்தோட பறந்து வர்றது ஜன்னல் வழியா உங்க அண்ணன் பார்த்துட்டாங்க. உடனே மருந்து எடுத்துக்கிட்டு வா, சோனா வீடு வரைக்கும் போயிட்டு வருவோன்னு சொன்னாங்க. காயம் பட்டா எப்படியும் கொஞ்ச நேரத்துல காய்ச்சல் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் காய்ச்சலுக்கான மருந்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்தது. ராணி, சோனாக்கு நாம எடுத்துக்கிட்டு வந்த டீயை ஊத்தி கொடு. உடனே ராணிபுரா அது ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு வந்த டீயை ஒரு கப்பில் ஊற்றி சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. சாகர் அண்ணா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இந்த மழையில வெளியில போன அத சொல்லு முதல்ல. சாகர் புறா இப்படி சொன்ன உடனே குக்கு எதுவும் பேசாம மௌனமா தன்னோட தலையை கீழே குனிச்சுக்கிட்டான். இருந்தாலும் பியூட்டி நிலைமை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானா? சாகர் புறா இப்படி கேட்ட உடனே சோனாக்குருவி குக்குவை தூக்கி தன் நெஞ்சோட அழைச்சிக்கிச்சு. சாகர் அண்ணா, இவனை ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் ஏற்கனவே செஞ்ச தவறை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். சோனா, அவன் அம்மா கிட்ட பழம் கேட்டதும் தப்பில்ல, நீ அவனுக்காக பழம் தேடி போனதும் தப்பில்ல. ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் நாம முடிவெடுக்கணும். அவசரமா நாம எடுக்கிற முடிவெல்லாம் இப்படிதான் நம்மள கஷ்டமான சூழ்நிலையில கொண்டு போய் விடும். ராணி, எடுத்துக்கிட்டு வந்த இடியாப்பத்தை எடுத்து வை, எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமா ஆமா, இன்னைக்கு நைட்டு சாப்பாடை இங்கேயே சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுல தான் தங்க போறோம். நாளைக்கு காலையில தான் எங்க வீட்டுக்கு போவோம். இதை கேட்டுட்டு சோனாக்குருவி, பியூட்டி, குக்கு இவங்க 3 பேருமே சந்தோஷமானாங்க. பிறகு எல்லாரும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இரவு உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோரி, நேற்று ராத்திரி அலமாரியில் நான் வச்சிருந்த 200 ரூபாய் பணம் எங்க? அந்த பணத்தை எங்க வச்சேன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நானே நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இப்பதான் வரேன். இப்படி சொன்ன கோரிக்காக முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டு தன்னோட கூட்டுல படுத்துக்குச்சு. கோரி எவ்வளவு சொன்னாலும் திருந்த போறதில்ல. அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் என் தலைவிதி. காலுக்காக இந்த மாதிரி வாய் விட்டு புலம்ப ஆரம்பிச்சது. என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும். கோரி, எனக்கு எதை பத்தியும் ஒன்றும் தெரியாது. ஆமா, ஜக்கு எங்க போயிருக்கான்? எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. எப்பா பாரு காசு காசுன்னு காசு மேலேயே குறியா இருக்கீங்க. காலுக்காக அந்த காட்டுல விறகு வெட்டி அதை மார்க்கெட்ல போய் வித்து அதுல வர பணத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. காலுக்காக இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வர பணத்தை கோரிக்காக திருட்டு போய் தேவையில்லாத பொருட்களை வாங்கி அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காக தன்னோட பையன் ஜக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. டேய் ஜக்கு, வா, இன்னைக்கு நாம பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவுக்கு போயிட்டு வருவோம். திருவிழாக்கு போனா ஜாலியா தாமா இருக்கும், இருந்தாலும் அங்க போய் செலவு பண்ண பணம் வேணுமே.
அத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? திருவிழாவுல செலவு பண்ண தேவையான பணத்தை அம்மா நேத்து ராத்திரியே அலமாரியில இருந்து சுட்டு வச்சுட்டேன். நீ வா, நம்ம ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். பிறகு கோரிக்காகவும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு திருவிழா பாக்குறதுக்காக பறந்து போச்சு. காலுக்காகவும் அன்னைக்கு பகல் பூரா மரம் வெட்டிக்கிட்டு இருந்தது. பிறகு சாயங்காலமா வெட்டின மரத்துண்டுகளை எல்லாம் கட்டாக கட்டி எடுத்துக்கிட்டு புறா வச்சிருக்க பெரிய மரக்கடைக்கு போச்சு. என்ன காலு, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? அதுவும் இல்லாம விறகு ரொம்ப கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்திருக்க. புறா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். காலு, இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல, இந்த விறகுக்கும் சேர்த்து நாளைக்கு பணத்தை வாங்கிக்க. அதனால பரவாயில்ல, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காகவும் வீட்டுக்கு போனப்ப வீட்டுல யாருமே இல்ல. கோரி, கோரி, நீ எங்க இருக்க? இன்னைக்கும் கோரி வீட்டில் இல்லை, எங்கேயோ வெட்டித்தனமா சுத்துறதுக்கு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அவ போறது மட்டும் இல்லாம ஜக்குவையும் இன்னைக்கு கூட அழைச்சிக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. சரி, அவங்க வர்றதுக்குள்ள நாம போய் நமக்கு தேவையான மாத்திரையை வாங்கிக்கிட்டு வந்துருவோம். இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு அலமாரிய திறந்து பார்த்தது. ஆனா அலமாரியில ₹1 பணம் கூட இல்ல. திருடன் வெளியிலிருந்து வந்தா 4 பேருக்கிட்ட நம்ம குறைய சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு நாம யாருக்கிட்ட போய் குறைய சொல்ல முடியும்? இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு அப்படியே தன்னுடைய கூட்டுல படுத்துருச்சு. ஜக்கு, நம்ம திருவிழாக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வா வீட்டுக்கு போகலாம். அம்மா அம்மா, அந்த பெரிய ராட்டினத்துல நான் இன்னும் ஏறவே இல்ல. இங்க பாருடா, எடுத்துக்கிட்டு வந்த பணம் எல்லாம் சரியா போயிடுச்சு. நீ வீட்டுக்கு வா, அந்த ராட்டினத்துல அடுத்த தடவை வந்து சுத்திப்போம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு ஜக்குவை கூட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. கோரி, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை போய் பார்த்துட்டு வரோம். வீட்டில் இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்துட்ட. பணத்தை சேர்த்து வைக்கிற எண்ணமே உங்ககிட்ட இல்லை. நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா அன்னைக்கு யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது. யாரும் நமக்கு உதவி பண்ணவும் மாட்டாங்க. காலுஜி, வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னோட அண்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரு இருக்கிற வரைக்கும் நம்ம மத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி நிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அண்ணன் உயிரோட தான் இருக்காரு, ஆனா அவர் உனக்கு உதவி பண்ணுவாரா இல்லையான்னு நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு பக்கம் காலுக்காகவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மரம் வெட்டி பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த பணத்தை எல்லாம் கோரிக்காகவும் வெட்டித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தது. வாங்க மேடம், வாங்க. நீங்க நம்ம கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் போன வாரம் தானே வந்துட்டு போனேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முக்கியமான கஸ்டமர். நீங்க தினமும் வந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அது சரி, இப்ப புதுசா ஏதாவது கிரீம் வந்திருக்கா? எனக்கு எந்த மாதிரி கிரீம் வேணும்னா அந்த கிரீமை போட்ட உடனே நான் ரோஸ் கலரா மாறணும். அதை பார்த்து இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் வயிறு எறியணும். மேடம், உங்களுக்காகவே நாங்க தூரமா உள்ள காட்டுல இருந்து ஒரு கிரீமை வர வச்சிருக்கிறோம். அந்த கிரீமை ஒரே 1 வருஷம் தொடர்ந்து போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கலர் ரோஸ் கலரா மாறிடும். அப்படியா? அந்த கிரீமோட விலை என்னன்னு சொல்லுங்க, நான் இப்பவே போய் பணம் எடுத்துக்கிட்டு வரேன். மேடம், அந்த கிரீமோட விலை தான் கொஞ்சம் அதிகம். அதனால நீங்க அதை வாங்குவீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? அந்த கிரீமோட விலை 10,000 ரூபாயா இருந்தா கூட நான் வாங்கறதுக்கு தயாரா இருக்கேன். மேடம், ரொம்பவும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த கிரீமோட விலை 10,000 ரூபாய் தான். அவங்க சொன்னதை கேட்ட கோரிக்காவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, 10,000 ரூபாயா? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கடைசியில அதுவே உண்மையாயிடுச்சு. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், உங்களால அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, 10,000 ரூபாய் தானே. நான் இன்னைக்கு சாயங்காலம் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த கிரீமை வாங்கிக்கிறேன். மேடம், இது ரொம்ப காஸ்ட்லி கிரீம் அப்படிங்கறதால தான் நாங்க ஒரே ஒரு பாக்ஸ வர வச்சோம். சாயங்காலத்துக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க, இல்லன்னா வேற யாராவது கேட்டா கொடுத்துருவோம். நோ, அதை எனக்காக வச்சிருங்க. நான் சாயங்காலத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்துருவேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, எனக்கு அவசரமா ஒரு 10,000 ரூபாய் வேணும். என்னது அவசரமா? அப்படி என்ன அவசரம்? உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா? ஐயோ காலுஜி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் ரோஸ் கலரா மாறணும்னா இப்ப நாம 10,000 ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகணும்.
கோரி, நீ ஒன்றும் கலர் மாற வேண்டாம். இந்த கலர்லயே இருந்தா போதும். நமக்கெல்லாம் கருப்பு தான் அழகு. எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. நீங்க சரியான கஞ்ச பேர் வழி. என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க 10,000 ரூபாய் இல்ல 10 ரூபாய் கூட செலவழிக்க மாட்டீங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு தன்னுடைய ஜுவல் பாக்ஸ்ல வச்சிருந்த ஒரே ஒரு தங்க வளையல வெளியில எடுத்துச்சு. கோரி, நான் சொல்றத கேளு. இந்த வளையலை எடுத்துக்கிட்டு போகாத. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு உதவி செய்ய இந்த வளையல் மட்டும்தான் இருக்கு. காலுஜி, என்னோட கலர் ரோஸ் கலரா மாறணும். எனக்கு இப்ப அதுதான் முக்கியம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த வளையலை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப பணமா இல்ல. அதனால இந்த வளையல நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு மாசம் மாசம் ஒரு கிரீம் பாட்டில் கொடுங்க. மேடம், உங்களை மாதிரி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இந்த காட்டுல வேற யாருமே கிடையாது. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி சொன்ன அந்த கடைக்கார பெண்மணி ஒரு கிரீம் பாட்டில எடுத்து கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. மேடம், இது ஒரு நாளைக்கு 6 வேளை போடணும். அப்படி போட்டீங்கன்னா கரெக்டா 1 மாசத்துல இது தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வந்து என்கிட்ட ஒரு டப்பா வாங்கிக்கிட்டு போங்க. இந்த மாதிரி நீங்க 12 மாசத்துக்கு 12 டப்பா வாங்கிக்கலாம். அந்த கிரீம் டப்பாவை எடுத்துக்கிட்டு கோரிக்காக சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன உடனே அந்த கிரீமை எடுத்து தன்னோட முகம் பூரா பூசிக்கிச்சு. இப்படியே சில மாசங்கள் நகர்ந்துச்சு. கோரிக்காக அந்த கிரீமை போட ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கோரிக்காகத்தோட கலர் மட்டும் மாறவே இல்லை. 1 வருஷமா இந்த கிரீமை தொடர்ந்து போடுறேன். ஆனா என்னோட கலர் மட்டும் மாறவே இல்ல. அந்த கடைக்கார பொண்ணு என்ன நல்லா ஏமாத்திட்டா. அவ சொன்னதை நம்பி என்கிட்ட இருந்த ஒரே ஒரு தங்க வளையலையும் நான் இழந்துட்டேன். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சது. இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சதால காலுக்காகத்தால விறகு வெட்டுற வேலைக்கு போக முடியல. மழை என்னைக்கு விடுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனா மழை விடவே இல்லை. காலுஜி, நம்ம வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்றது? அம்மா, எனக்கு பசிக்குது. காலுஜி, நம்ம பையன் சொல்றது காதுல விழுதா இல்லையா? அவனுக்கு பசிக்குதான். இருந்த ஒரே ஒரு வளையலையும் விற்று முகத்துக்கு போட கிரீம் வாங்கிக்கிட்டு வந்து இல்லை. அந்த கிரீமில் ஏதாவது மீதி இருந்தால் அதை எடுத்து நீயும் சாப்பிட்டுட்டு நம்ம பையனுக்கும் கொஞ்சம் கொடு. அந்த வலையில நான் எடுத்துக்கிட்டு போனதை வச்சு என்கிட்ட சண்டை போடலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இப்பவே எங்க அண்ணங்கிட்ட போறேன். இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு வரேன். இந்த கோரியோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். இப்படி சொல்லிட்டு கோரிக்காகவும் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு பறந்து போச்சு. அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு கோரி, என்ன விஷயம்? அண்ணா, விறகு வெட்டி பொழப்பு நடத்துற எங்களுக்கு இந்த மழைக்காலம் ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்துருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு போகலான்னு வந்தேன். கோரிக்காவை பேசுனதை கேட்டுட்டு அண்ணியும் அந்த ரூமுக்குள்ள வந்துருச்சு. மழை காலத்துல உங்களுக்கு மட்டும்னு இல்ல, எல்லாருக்கும் கஷ்டம்தான். அண்ணனை தனியா கூப்பிட்டுக்கிட்டு வரப்பவே சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இங்க பாரு கோரி, வெளியில இருந்து பாக்கிறதுக்கு தான் நாங்க ரொம்ப வசதியா வாழற மாதிரி தெரியுது. ஆனா எங்களுக்கும் கடை இருக்கு, கஷ்டம் இருக்கு. தயவு செய்து இன்னொரு தடவை பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இங்க வந்துடாத. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. கோரி என்னதான் சொல்ல வருதுன்னு கேட்போம். போதும் போதும், இதுக்கு மேல உங்க தங்கச்சி எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப சொன்னதை கேட்டுட்டே எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா நான் இங்கேயே உயிரை விட்டுடுவேன். அண்ணி, நான் சொல்றத கேளுங்க. இப்ப நான் பணம் இல்லாம போனேன்னா காலேஜி என்ன மதிக்கவே மாட்டாரு. கோரி எப்படியோ கெஞ்சி கேட்டும் கோரிக்காவத்தோட அண்ணியும் அண்ணனும் பணம் கொடுக்கவே இல்லை. உடனே கோரி அழுதுகிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. என்ன கோரி, எவ்வளவு பணம் வாங்கிக்கிட்டு வந்திருக்க? நம்ம அண்ணன் வீட்டுல நடந்ததை இங்க சொன்னா ரொம்ப அவமானம் ஆயிடும். ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்க அண்ணனும் அண்ணியும் ஊர்ல இல்ல. உங்க அண்ணனும் அண்ணியும் ஊர்ல இல்லையா? இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்களா? காலுக்காக இப்படி கேட்டதுக்கு கோரிக்காக எதுவும் சொல்லாம மௌனமா இருந்தது. பிறகு காலுக்காக சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. அங்க போன காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. காலண்ணா, நீங்க வாங்க, நாம உங்க வீட்டுக்கே போவோம். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு காலுக்காக கூட அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி அக்கா,
இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த பணத்தை வச்சு நீங்க திருவிழாக்கு போய் செலவு பண்ணலாம், இல்ல ஃபேஸ் கிரீம் வாங்கி போடலாம். அதுவும் இல்லைன்னா மல்லிகை ஜாமான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு நீங்க 3 பேரும் பசி இல்லாமலும் இருக்கலாம். சோனா குருவி இப்படி சொன்னதும் கோரிக்காவும் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. காலுஜி, சோனா, நீங்க 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இது வரைக்கும் நடந்துக்கிட்ட விதத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கப்புறம் காலேஜ் எடுத்துக்கிட்டு வர பணத்தை வச்சு சிக்கனமா குடும்பத்தை நடத்துவேன். மீதி இருக்கிற பணத்தை சேர்த்து வைப்பேன். அப்பதான் நமக்கு கஷ்டம் வர நேரத்துல மற்றவங்க கிட்ட போய் கை நீட்டி அவமானப்படாம வாழ முடியும். பிறகு கோரிக்காவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் மளிகை ஜாமான்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சது. பிறகு இப்படி சமைச்ச சாப்பாட்டை எல்லாருக்கும் பரிமாற எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க.